வணக்கம். இவி ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஏத்தன் எனர்ஜி லிமிடெட் கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கடந்த 1 மாசத்துல ஒரு 40% ஏறியிருக்கு. இதே 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, 92% ஏறியிருக்கு. இங்க கிராஃப்ல உங்க பாருங்க. ஸோ ஸ்டீப்பா வந்து ஆகஸ்ட் மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அது பயங்கர ஸ்டீப்பா அப்படியே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் ஏன் இவ்ளோ ஏறிக்கிட்டு இருக்கு? இந்த ஸ்டாக் வந்து இன்னும் எவ்வளோ ஏறும்? இப்போ வாங்கலாமா? இல்ல வாங்கி வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து ஓலா எலக்ட்ரிக்க கம்பேர் பண்ணும்போது, இது எப்படி வந்து குரோத் இருக்கும்? அப்படின்றது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவுல டூ வீலர் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஈவி வெஹிக்கிள்ஸோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா இருக்கு. நெறைய பேர் இப்போ புதுசா வாங்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர்ஸ் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஈவி வெஹிக்கிள்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்தியாவுல யார் யார் மேஜரா இது மேனுஃபேக்சர் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜரா வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோவும் பண்றாங்க ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அவங்களும் பண்றாங்க. அப்புறம் ஏத்தர் எனர்ஜி பண்றாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹீரா மோட்டார் கார்ப்பரேஷன் அவங்களும் வந்து ஈவி வெஹிக்கிள்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனி அவங்களும் பண்றாங்க. இதை விட இன்னும் நிறைய பேர் பண்றாங்க. பட் இவங்க வந்து ஒரு மேஜரா ஒரு எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் வந்து இவங்களா இருக்காங்க. ஏத்தர் பத்தி பார்ப்போம். ஏத்தர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல்ஸ் வருது. ரிட்ஸ், ஏத்தர் 450 அண்ட் ஆப்பெக்ஸ் அப்படின்னு வருது. ரிட்ஸ் மாடல் வந்து ரொம்ப பாப்புலரா இப்போ நிறைய வந்து பெனட்ரேஷன் ஆயிட்டு இருக்கு. இங்க நீங்க பார்க்கறது ரிட்ஸ் மாடல் தான். ஸோ ஏத்தர் 450 பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு வெஹிக்கிள்ஸ் ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஏபெக்ஸ் இந்த மாடல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆகஸ்ட் 2025ல வந்து எப்படி இவி சேல்ஸ் ஸ்கூட்டர் சேல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அப்படி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வந்து டிவிஎஸ் மோட்டார். அவங்க பார்த்தீங்கன்னா 24,087 யூனிட் வந்து வித்திருக்காங்க. அரௌண்ட் வந்து 23% மார்க்கெட் ஷேர் இவி செக்மெண்ட்ல அவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் அதாவது 18,972 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேஜரா வந்து அவங்களுக்கு S1 சீரிஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நெறைய போயிட்டு இருக்கு. டிவிஎஸ் மோட்டாருக்கு அதே மாரி வந்து iQube ஒண்ணு இருக்கு. அதுவும் நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஏத்தர் எனர்ஜி. அவங்க பார்த்தீங்கன்னா 17,856 யூனிட் வந்து வித்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த மெயினா நான் சொன்ன மாரி அந்த ரிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தான் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் குரோத்தும் செம்மையா இருக்கு. 62% லாஸ்ட் இயருக்கும் இது இருக்கு. ஸோ 17% மார்க்கெட் ஷேர் இருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் வந்து 18,972 வித்திருக்காங்க. இவங்க 17,856. ஸோ இப்போ வந்து செப்டம்பர் மாசம் வந்துச்சுன்னா, நம்பர்ஸ் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இவங்க செகண்ட் பொசிஷன் போனாலும் ஏன்னா கேப் வந்து ரொம்ப கம்மி இல்லைங்களா? ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் 4த் பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன். 13,313 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க ஒரு புதுசா ஒரு மாடல் விட்டுருக்காங்க வீடான்ட்டு. ஸோ அது நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. அதனால தான் இவங்க வந்து 4த் பொசிஷன் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஜாஜ் ஆட்டோ. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க நம்பர் 2 பொசிஷன். டிவிஎஸ் மோட்டாருக்கு அப்புறம் இவங்க தான். ஆனா வந்து அவங்களுடைய அந்த செட்டாக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கு. அந்த ரேர் எர்த் மேக்னெட் இருக்குங்க சைனாலேருந்து வாங்குறது. ஸோ அதனால வந்து இந்த இன்வென்டரி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. அதனால இவங்க பார்த்தீங்கன்னா நம்பர் 5 பொசிஷன் வந்திருக்காங்க. அதர்வைஸ் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல இருப்பாங்க. இந்த ஸ்டாக் ஏன் கடந்த 2 மாசமா நல்லா ஏறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரீசன் வந்து இவங்களோட வந்து ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா? குவார்ட்டர்லி ரிசல்ட். அதுல வந்து அவங்க லாஸஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. அதாவது வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா லாஸஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து அவங்க வந்து குரோத் வந்து இப்போ நல்லா குரோத் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்பர் 3 பொசிஷன் வர்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இவங்களுக்கும் ஓலா எலக்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப் வந்து சேல்ஸ் கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸ் காமிச்சிருக்கேன். ஏத்தர் வந்து 644 குரோர்ஸ் வந்திருக்கு. இதே வந்து ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா, 828 குரோர்ஸா இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களோட வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல 2மே லாஸ். இவங்களது வந்து 178 குரோர்ஸ் லாஸ் ஏத்தர் எனர்ஜி. இதே வந்து ஓலா பார்த்தீங்கன்னா, 428 குரோர்ஸ் வந்து லாஸ். ஸோ 828 குரோர்ஸ்க்கு வந்து ஓலா வந்து 428 குரோர்ஸ் வந்து லாஸ் காமிச்சிருக்காங்க. இங்க 644 குரோர்ஸ் சேல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 178 குரோர்ஸ் வந்து லாஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து இவங்க சீக்கிரமா ஏத்தர் எனர்ஜி வந்து ப்ராஃபிட் வந்துருவாங்க நம்பிக்கையில ஏறிட்டு இருக்கு. அதே மாரி வந்து இவங்களது பார்த்தீங்கன்னா, குரோத் ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இப்போ குவார்ட்டர்லி சேல்ஸ் குரோத் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா 78.8% இருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும். இதே ஓலா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்க்கு இந்த குவார்ட்டருக்கும் இந்த ரீசென்ட் குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 49.6% அதாவது வந்து 50% பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ ஓலா இறங்கிட்டே இருக்கு. ஏத்தர் வந்து மேல ஏறிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து ஏத்தருக்கு வந்து அந்த பிரீமியம் குடுக்குறாங்க. இப்போ நம்ம ஓலாவையும், ஏத்தரையும் ஸ்டாக் பிரைஸ் எப்படி இருக்கு, பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படி க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாரி வந்து ஏத்தர் எனர்ஜிய நம்ம இப்போ வாங்கலாமா? எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஆஃபீஸ் சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் உங்களுக்கு
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்லை நல்ல ஒரு ஃபண்டு உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ் தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் இதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஓலாவையும் ஏத்தர் எனர்ஜியும் ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்க்குறோம். ஸோ ஏத்தர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் லிஸ்ட் ஆச்சு, அதாவது மே மாதம் லிஸ்ட் ஆச்சு. ஓலா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் லிஸ்ட் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓலா வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 133 ரூபா வரையும் போயிருக்கு ஓலா எலக்ட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு கீழே. ஆனால் ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிச்ச மாதிரி மே மாதம் வந்து லிஸ்ட் ஆச்சு இல்லைங்களா, அதுலேருந்து லைட்டாக அப்படியே க்ரோ ஆகிருக்கு. பட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஸ்டீப் க்ரோத் இருக்குது. உங்களுக்கு ஏத்தர் எனர்ஜி வந்து 1 மந்த்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 40%. இதே ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 8% வந்து 1 மந்த்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 93.35 கொடுத்துருக்கு. ஓலா எலக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 11% தான் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது எந்த ஸ்டாக் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ நுழையலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 94% வந்து இது வந்து ஏத்தர் வந்து க்ரோ ஆயிருச்சு. ஸோ இப்போ புதுசாக இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஐபிஓவில் வந்து அலர்ட் பண்ணவங்க வச்சுக்கலாம். இப்போ புதுசாக யாராச்சும் நுழையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நுழையிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி க்ரோத் வந்து இது ஃபேக்டர் பண்ணிடுச்சு. கொஞ்சம் சேஃப் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் வந்து அடுத்த குவார்ட்டரில் வந்து ரிசல்ட் எப்படி ப்ராஃபிட் வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ராஃபிட் வரலன்னு வச்சிங்களேன், அதில் கேப் வந்து கொஞ்சம் லாஸ் வந்து கொஞ்சம் வைடன் ஆச்சு அப்படின்னா திருப்பி இந்த ஸ்டாக்கை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கீழே இறங்க ஆரம்பிக்கும். இல்லை வந்து கேப் வந்து நேரோ ஆயிடுச்சு, க்ளோஸ் டு ஜீரோ, அதை ப்ராஃபிட் வந்து ப்ளஸில் வர ஆரம்பிக்குதுன்னா இது திருப்பி ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ சேஃப் இன்வெஸ்டர் வந்து நீங்கள் ஒரு குவார்ட்டர் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஆனால் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வாங்குங்க. உங்களோட ரேஞ்ச் தகுந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியாக சிங்கிள் டிஜிட்டில் வாங்குங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து திடீர்னு இறங்குச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஆவரேஜ் இதில் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகுங்க. இல்லை நிறைய இப்போ பீக்கில் என்ட்ரு ஆனீங்கன்னா இப்போ வந்து 52 வீக்ஸ் ஹையில் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் என்ட்ரு ஆகி சப்போஸ் நாளைக்கு இறங்கிச்சுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ புதுசாக ஏத்தர் எனர்ஜி கன்சிடர் பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. பட் இது வந்து லாங் டேர்ம்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஏன்னா க்ரோத் இருக்கும். இந்தியாவில் டூ வீலர் பொறுத்தவரையும் நான் சொன்ன மாதிரி அடாப்டபிலிட்டி ரொம்ப நிறையா இருக்குது டூ வீலருக்கு. அண்ட் இவங்க ஏத்தர் டிசைனு மக்களுக்கு இதை வந்து ப்ராடக்ட்டும் பிடிச்சிருச்சு. அதனால் இது கண்டிப்பாக வரும். அதே சமயம் வந்து கொஞ்சம் லாங் டேர்மில் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் இன்னும் நிறைய பார்க்குறவங்க நீங்கள் ஓலா எலக்ட்ரிக்கும் பாருங்கள். ஓலா எலக்ட்ரிக் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல இருந்தாங்க. லட்சக்கணக்கில் வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட்ஸில் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஓலாவும் நல்ல இது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய எடுக்கிறோம் அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக்ஸ் வந்து இப்பயே நீங்கள் வந்து ஸ்டாக் அக்குமுலேட் பண்ண பாருங்க. இல்லை சேஃப் இன்வெஸ்டராக இருந்தால் ஓலாவை விட்டுட்டு நீங்கள் ஏத்தர் எனர்ஜி வந்து கொஞ்சம் அந்த நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு நான் ஏற்கனவே ஐபிஓவில் போட்டு எனக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஆவரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபர்தராக வந்து இப்போ எனக்கு தெரியாது இது ஹையஸ்ட்டா என்னன்றதுனால அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இனிஷியலாக வந்து ஐபிஓ வரும்போது நான் அந்த சமயத்தில் ஒரு இது வந்து 303 அந்த ரேஞ்ச்லாம் போச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நான் என்னை பொறுத்தவரையும் இது வந்து லாங் டேர்ம்க்கு நான் வச்சுருக்க போகிற ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் ஏத்தர் வச்சுருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.